ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் மாம் அட் எஸ்டி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்ஷய திருதி பதிவு பற்றி தான். நம்ம எந்த லக்ஷ்மி பூஜை பண்ணாலே முன்னாடியே நம்ம வீடெல்லாம் தொடச்சி கிடச்சி, நம்ம கிச்சனெல்லாம் தொடச்சி, வீடெல்லாம் தொடச்சி கிடச்சி, நல்லா வாசனை திரவியம்லாம் போட்டு தொடச்சி நம்ம வீடை பார்க்க மங்களகரமாக வச்சுருப்போம். அதே மாதிரி சாமி ரூம் கூட தொடச்சி, சாமி பாத்திரம்லாம் நல்லா விளக்கி கழுவி பார்க்கவே நல்லா மங்களகரமாக சாமி சிலைகளுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அலங்காரம் நம்ம பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவோம் முன்னாடி நாளே. அடுத்த நாள் விடிய கால அக்ஷய திருதி அன்னைக்கு விடிய காலையில் நம்ம எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டு வாசலில் மாக்கோலம் போடுறது ரொம்ப விசேஷம். மாக்கோலம் போடும் போது அந்த எறும்பு இந்த மாதிரி உயிர்கள்லாம் அதுக்கு உணவு கொடுக்குற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி லக்ஷ்மி கடாட்சம்னு எதுக்கு சொல்கிறாங்க? ஒரு வீட்டு வாசல் பார்க்க மங்களகரமாக இருந்தாலே பார்க்க நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். நம்ம மகாலட்சுமியை வேண்டி தான் நம்ம அக்ஷய திருதி பூஜை செய்கிறோம். அப்போ வரங்களை அள்ளித்திரு மகாலட்சுமி வீட்டுக்கு வரணுங்கிற நோக்கத்தோடு பண்ணுறதுனால நம்ம வீடு வாசல் பார்க்க மங்களகரமாக, வீட்டு வாசலில் ஒரு விளக்கேற்றி நல்ல ஒரு அகரபத்திலாம் ஏற்றி வைக்கும்போது பார்க்கவே ஒரு மங்களகரமாகவும் இருக்கும். அதே மாதிரி வீட்டு வாசலில் மாயில தோரணம், எந்த விசேஷம் பண்டிகை பூஜை வந்தாலும் மாயில தோரணம் கட்டுறது ரொம்ப விசேஷம்தான். இந்த மாயில தோரணம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வர நெகட்டிவ் எனர்ஜியை வாசலே நமக்கு தள்ளி கழிச்சிடும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எந்த விசேஷத்துக்கும் நல்ல தோரணங்கள், ஒரு நல்ல அலங்காரமான பூக்களால் அலங்காரம் பண்ணி வைக்கிறது பார்க்கவே ஒரு விசேஷமாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்க துளசி செடிக்கு விளக்கேற்றி துளசி பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம லக்ஷ்மி பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இந்த பூஜைக்கு தேவையான ஜாமான்லாம் என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். மஞ்சள், குங்குமம், தேங்காய், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு லக்ஷ்மி தேவிக்கு உரியதான தாமரைப்பூ, அப்புறம் பார்த்திங்கன்னா உணவு பதார்த்தங்கள், நல்ல ஒரு பழங்கள், இனிப்பு வகைகள், இதெல்லாம் நல்ல நறுமணமான அகர்பக்திலாம் ஏற்றி வச்சு மகாலட்சுமி பூஜைக்கு ரெடி பண்ணிடலாம். மகாலட்சுமி பூஜைக்கு மல்லிகைப்பூவால் அம்பாலை அலங்காரம் பண்ணி மகாலட்சுமி பூஜைக்கு செய்யும் போது 2 சைடும் குத்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு அம்பாளுக்கு பிடிச்சமான குங்கும அர்ச்சனை செஞ்சு அம்பாளுக்கு ஒரு பாலை வச்சு நைவேத்தியம் பண்ணி ஏலக்காய் அதெல்லாம் போட்டு தட்டி போட்டு பால் நைவேத்தியம் பண்ணி செய்கிறது விசேஷம். அதே மாதிரி நம்ம ஏற்ற விளக்கில் மகாலட்சுமி வாசம் செய்வாங்கங்கிறது ரொம்ப ஐதீகம். அதனால் அந்த விளக்கு நல்லா சுத்தமாக கழுவி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நெய் ஊற்றி அந்த விளக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அதுமாதிரி அன்றைக்கி வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவாக மகாலட்சுமி மந்திரம், மகாலட்சுமி அஷ்டகம், கனகதரா சோஸ்திரம், இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் மந்திரங்கள் ஒலிக்க செய்கிறது வீட்டுக்கே ஒரு நல்ல லக்ஷ்மி கடாத்தையும் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஏற்படுத்தும். கனகதரா சோஸ்திரம் தோன்றிய நாள் பார்த்திங்கன்னா அக்ஷய திருதி தான். தனக்கு இல்லைனாலும் பகவதி பிக்ஷாந்தேகின்னு அந்த பிராமணன் ஒரு சின்ன பையனுக்கு அந்த ஒரு ஏழை அந்தனர் தானம் செஞ்ச அந்த புண்ணியத்தாலேயே கனகா சோஸ்திரம் பாட்டு பாடி தங்க நெல்லிக்கனி உருவான கதை பார்த்திங்கன்னா அக்ஷய திருதி. தனக்கு இல்லைன்னாலும் தானம் சேர்ந்த அந்த நல்ல மனசை பார்த்து மகிழ்ந்த மகாலட்சுமி தங்க கனியை பார்த்திங்கன்னா மலையாக பொழிஞ்சாங்களாம். அன்றைக்கி ஆதிசங்கரை மகாலட்சுமியை நினச்சி பாடின பாட்டு பார்த்திங்கன்னா கனகா சோஸ்திரம். அன்றைக்கி நம்மளும் அந்த வீட்டில் பாடி நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஆனால் மகாலட்சுமி பார்க்குறது பார்த்திங்கன்னா எவ்வளோ கிராண்டாக நம்ம பூஜை செய்கிறோங்கிறதுக்கு இல்லை, நம்ம எவ்வளோ சுத்தமான மனசத்தோட நமக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற எண்ணம், தானம் செய்கிற அந்த குணத்துக்காக இன்னைக்கு இப்போ மட்டும் இல்லாமல் 7 ஜென்மத்திலே உன் பரம்பரைக்கே வறுமை பிடிக்காது சொல்லி தங்க மலையாக பொழிஞ்சாங்களாம். அதே மாதிரி வீட்டுக்கு வர சுமங்கலிக்கும் சரி, கோயிலில் பார்த்தாலும் சரி, அவங்களுக்கு நம்ம புடவை, மஞ்சள், குங்குமம், இந்த மாதிரி மங்கள பொருட்களை நம்ம கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அக்ஷய திருதி அன்னைக்கு அக்ஷயம்னா பெருகுது, அதனால் நம்ம குங்குமம் கொடுத்தா நல்ல சகல சௌபாக்கியங்கள் பெருகுன்னு ஐதீகம். அதே மாதிரி சுமங்கலிக்கு ஒரு பூக்கள் ஒரு பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ ஒரு பந்து வாங்கி வச்சு வர சுமங்கலிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் சரி கோயிலுக்கும் சரி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மல்லிகைப்பூ கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அதுமாதிரி கண்ணாடி வளையல், மகாலட்சுமிக்கு பிடித்த பார்த்திங்கன்னா மஞ்சள், குங்குமம், கண்ணாடி வளையல் இதெல்லாம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் சுமங்கலிக்கு. அதே மாதிரி ஏழை குழந்தைங்களுக்கு, நல்லா படிக்கிற ஏழை குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா புக்கு வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது, நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு எனக்கு யாராச்சும் கை தூக்கி விட மாட்டாங்களா, என் படிப்புக்கு யாராச்சும் உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு இருக்கிற நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம உதவி செய்கிறது அன்றைக்கி ரொம்ப பெருகும். நம்மளோட பரம்பரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த படிப்பு வாசம் தொடர்ந்து நல்ல ஒரு படிக்கிற சங்கதி நமக்கு உருவாகும். ஏன்னா இந்த காலத்தில் கண்டிப்பாக படிப்பு ரொம்ப முக்கியம்னால நம்ம செய்கிறதுனால நமக்கும் பெருகும். அதே மாதிரி நம்ம இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கே நம்ம ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறதுனால நம்ம தானம் பண்ணிட்டேன்னு சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது. யாருக்கு தேவையோ அது தேவைப்பட்டவங்களுக்கு நம்ம தானம் செய்கிறது ரொம்ப
நமக்கு வந்து நமக்கு வாழ்க்கையில் வந்து நம்ம லக்ஷ்மி கடாட்சத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி அக்ஷய திருதி நாளில் வந்து பார்த்திங்கன்னா சுபமுகூர்த்த நாளில் வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறது, ஒரு காது குத்து, ஒரு சீமந்தம், இந்த மாதிரி ஒரு மங்கள காரியங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப விசேஷம். அதேமாதிரி புதுசாக ஒருத்தங்க வீடு வீடு குடி போகிறாங்க, புதுசாக ஒரு வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க, பால் காய்ச்சுறாங்கனாலும் அன்றைக்கி வந்து செய்யலாம். அதேமாதிரி புதுசாக நம்ம தொழில் தொடங்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசாக கடை திறக்கிறது, இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் வந்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுற நாள் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய திருதிக்கு பண்ண விசேஷம். அதே மாதிரி கண்டிப்பாக கிருஷ்ண பரமாத்மாவும் ஒரு அக்ஷய திருதிக்கு முக்கியமான காரணம். தன்னோட நண்பன் குசேலனுக்கு வறுமை போக்குன நாளும் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய திருதி தான். அதில் கிருஷ்ண பரமாத்துக்கு பிடிச்ச அந்த அவல் பாயசத்தை வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணுறது, துளசியால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷந்தான். அக்ஷயம் 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 சொல்லி தன்னோட நண்பரோட வறுமையை போக்குன நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடி அவலை கொடுத்த அந்த தானம் பண்ண நாள் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய திருதி தான். அதேமாதிரி நம்ம வீட்டு வாசலில் பசுங்கள்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பால் பழங்கள்லாம் வச்சு கொடுத்து நமக்கு வந்து உபசரிக்கிறது நல்ல நாள் தான், நல்லா பெருகும்னு சொல்லுவாங்க. கோமாதாக்கு வீட்டில் துளசி பண்ணுறது விசேஷம் தான். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி அதெல்லாம் வாங்குறதும் விசேஷம் தான். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் 65 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு கிராமே 110 ரூபா வந்துருச்சு. அதனால் ஒரு நல்ல நாள் அன்றைக்கி நல்ல பூஜை ஜாமான் வாங்குறதும் ரொம்ப விசேஷம் தான், பெருகுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு நகை கடையில் சீட்டு போட்டிருக்கோம், அந்த நகை வந்து சீட்டு முடிஞ்சு க்ளோஸ் பண்ணி நகை வாங்குகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அந்த பணத்தை கொடுத்து நகை வாங்குகிறேன், கடன் இல்லாமல் வந்து நகை வாங்குறது வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி அக்ஷய திருதி பூஜை பண்ணுற நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 5 மணிலேருந்து ஒரு 6:45 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. அதுமாதிரி காலையில் 9லேருந்து பார்த்திங்கன்னா 11:30 வரைக்கும் பண்ணலாம். திருப்பி சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா 5 மணிலேருந்து பார்த்திங்கன்னா 7 மணி வரைக்கும் நமக்கு நான் பண்ணுற நல்ல நேரம் இருக்குது. குடும்பத்தோட அந்த அக்ஷய திருதி பூஜையை சந்தோஷமாக பூஜை பண்ணி நம்ம சந்தோஷத்தோடு நம்ம குடும்பத்தோடு நம்ம பண்ணும்போது இன்னும் மகாலட்சுமி தாயார் மனம் மகிழ்ந்து இருப்பாங்களாம். அது எந்த குடும்பம் ஒருத்தர் மரியாதையோடு பாசத்தோட அந்த அந்த உறவினர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து அப்படி இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு மகாலட்சுமி சந்தோஷப்பட்டு வேணுங்கிற அனுகிரகம் வந்து பண்ணுவாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால நல்ல ஒழுக்கத்தோடு நல்ல பண்புகளோடு இருக்கிற அந்த குடும்பம், எந்த குடும்பம் வந்து அப்படி இருக்குதோ அந்த குடும்பத்துக்கு வந்து மகாலட்சுமி வந்து அந்த அந்த வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு அவங்க ரொம்ப இஷ்டப்படுவாங்களாம். மகாலட்சுமி வந்து அந்த வீட்டுக்கே வந்து எழுந்தருளி இந்த குடும்பத்துக்கு நல்ல ஒரு சகல சௌபாக்கியத்தையும் ஆசீர்வாதமும் அந்த சுமங்கலி பெண்கள் அங்கே கேட்குற வரத்தையும் கொடுப்பாங்கங்கிறது ஒரு ஐதீகம். அதே மாதிரி மகாலட்சுமிக்கு பிடித்தமான செயல்களை செஞ்சு நம்மளும் இந்த மகாலட்சுமிக்கு பிடிச்ச பூஜை அக்ஷய திருதியை பண்ணி நம்மளும் சகல சௌபாக்கியத்தோட ஐஸ்வர்யத்தோட நம்ம லக்ஷ்மி அனுகிரகத்தோடு இருப்போம்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.